காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கு முதலமைச்சர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். காமன்வெல்த்தில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களை நேரில் அழைத்து பாராட்டி முதலமைச்சர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்கள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களை தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து முதலமைச்சர் விஜய் பாராட்டுகளை தெரிவித்து ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கிறார். காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்றிருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு நேரில் அழைத்து முதலமைச்சர் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காமன்வெல்த் போட்டிகளில் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி என்கிற வீரர் வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருந்தார். அவருக்கு முதலமைச்சர் அவரை நேரில் அழைத்து பாராட்டி ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கிறார். 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்கி தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று மும்முறை தாண்டுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற செல்வ பிரபுக்கு 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் அதனுடைய பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று மும்முறை தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். பிரவீன் சித்திரவேலும் செல்வ பிரபுவும் SDIT ஹாஸ்டலில் தங்கி படித்தவர்கள் என்பதை குறிப்பிட்டு இந்த பாராட்டுகளை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் 3 வீரர்களையும் பாராட்டி தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையினை வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.